எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. இந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? சங்கீதம் 137, 5, 6 இப்படித்தான் சொல்லுகிறது. இந்த எருசலேம் நகரம் பழைய இஸ்ரேல் நாட்டினுடைய தலைநகரம், ஆனால் அநேக உயிர்களை வாங்கிய கொலை நகரம். ஆனாலும் இந்த எருசலேம் புதிய எருசலேம், மேலான எருசலேம் என்று மேலான பெயர்களை பெற்றது. இந்த எருசலேம் என்கிற பெயருக்கு அமெரிக்கை, அதாவது அமைதி அல்லது சாந்தம் என்று அர்த்தம். சாலேம் என்று தொடக்கத்தில் சொல்லப்பட்டது. பரிசுத்த நகரம் என்று ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய 4000 வருட வரலாறு உண்டு. எகிப்தின் பார்வோன் ராஜாக்களுடைய பிரபந்தங்களில் இதை பற்றி குறித்துள்ளது. அந்த காலத்தில் இது உருசலேம் எனப்பட்டது. ஆபிரகாமை சந்திக்க போன மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா எனப்பட்டார். இதிலிருந்து அக்காலத்திலேயே இது பயபக்திக்குரிய இடமாக இருந்திருக்கிறது. யோசுவா கானானை கைப்பற்றிய காலத்தில் எருசலேம் ராஜாவாக இருந்த அதோனிசேதேக்கை கொலை செய்தார். பின்னர் நடந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர் எருசலேமை பிடித்து அக்கினிக்கு இரையாக்கினார்கள். இது கிமு 1440ஆம் ஆண்டு நடந்தது. ஆகிலும் எபூசியர் எருசலேமை விட்டு போகவில்லை. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் இது வாசிக்க முடியும். தாவீது எபிரோனில் 7.5 வருஷம் ராஜாவாக இருந்த பின் எருசலேமை தலைநகராக்கும்படி அதை கைப்பற்றினார். கிமு 1040 இது நடந்தது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கலாம். எபூசியரின் சீயோன் பட்டணம் தாவீதின் நகரமாயிற்று. தாவீது தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்து வைத்தார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். பின்பு தேவாலயம் கட்டப்பட்ட பகுதி மேல் பட்டணம் என்றும் தாவீதின் நகரம் கீழ்ப்பட்டணம் என்றும் அழைக்கப்பட்டது. சாலமோன் ராஜாவான போது அங்கே மதில்களை கட்டி அநேக சீர்திருத்தங்களை செய்தார். சாலமோன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் ஒரு விசேஷித்த தேவாலயத்தை கட்டி முடித்தது. கிமு 1004ஆம் ஆண்டு இது நடந்தது. சாலமோன் மரித்த பின் ராஜ்யம் 2ஆக பிரிந்தபோது எருசலேம் யூதா தேசத்தின் தலைநகரமாயிற்று. ரெகோபெயாம் ராஜாவாகி 5 வருஷத்துக்குள் எகிப்திய சேனைகள் தேவாலயத்தையும் ராஜ மாளிகையையும் கொள்ளையடித்தன. யோராம் ராஜாவாயிருந்த நாட்களில் பெலிஸ்தியரும் அரபியரும் அரண்மனையை கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். அமத்சியா ராஜாவாயிருந்தபோது இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் அலங்கத்தின் ஒரு பகுதி இடித்து ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு போனான். இவைகள் நடந்தது கிமு 836. உசியா ராஜா இடிக்கப்பட்ட அலங்கத்தை திரும்ப கட்டினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா ஆலயத்தின் கதவுகளில் இருந்த பொன் தகடுகளை கழற்றி அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தார். கிமு 586 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை பிடித்து பட்டணத்தையும் ஆலயத்தையும் அழித்தான். எருசலேம் பெர்சியாவின் ஆளுகைக்குள்ளான போது கோரேஸ் ராஜாவின் கட்டளைப்படி சிறைப்பட்டு போயிருந்த யூதர் திரும்பி தங்கள் தேசத்துக்கு போய் ஆலயத்தை கட்டினார்கள். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இது கிமு 538 நடந்தது. பின்பு நெகேமியா நகரத்தின் அலங்கத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தார். நெகேமியா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இது கிமு 465ஆம் ஆண்டு வாக்கில் நடந்தது. மகா அலெக்சாந்தர் பெர்சியாவை தோற்கடித்து அவர்களுடைய ராஜ்யத்தை தன் வசமாக்கின போது எருசலேம் அதனுடைய ஆளுகைக்குள்ளாயிற்று. இது கிமு 332ஆம் ஆண்டு. அவனுடைய சேனாதிபதிகளில் ஒருவன் எருசலேமை பிடித்து தன் ராஜ்யத்துக்குள்ளாக்கினான். கிமு 198 எருசலேம் சீரிய ராஜாவாகிய 3ஆம் அந்தியோகு என்பவனால் கைப்பற்றப்பட்டது. 30 வருடங்களுக்கு பின்பு 4ஆம் அந்தியோகு எருசலேமின் அலங்கத்தை இடித்து ஆலயத்தை கொள்ளையடித்து அதை தீட்டுப்படுத்தி ஒரு சீரிய பட்டாளத்தையும் அங்கே வைத்தான். இது கிமு 168. மக்கபே யூதாஸ் என்பவன் கலகம் பண்ணி எருசலேமை கைப்பற்றி தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணினான். அவனுக்கு பின் அநேக வருஷங்களாக எருசலேம் விடுதலை பெற்றிருந்தது. கிமு 63 எபிரேயருக்குள்ளே பிரிவினை உண்டாகி ஒருவரோடு ஒருவர் சண்டை பண்ணினது நிமித்தம் ரோமர் படையெடுத்து வந்து சமாதானப்படுத்தி எபிரேயரை திரை கொடுக்கும்படி செய்தார்கள். அப்பொழுது ரோமருக்கு உதவியாயிருந்த அந்திபேட்டர் என்பவனுக்கு ரோம தேசாதிபத்தியம் கொடுத்து அவனை எருசலேமில் அதிகாரியாக வைத்தார்கள். இது கிமு 40. கிமு 40 அவன் மரித்தபோது அவனுடைய மகன் மகா ஏரோது யூதேயாவுக்கு அதிபதியாக நியமிக்கப்பட்டு பின்பு ராஜாவாக்கப்பட்டான். இவன் எருசலேமில் விசேஷ சீர்திருத்தங்கள் செய்து தேவாலயத்தையும் திரும்ப கட்டத் தொடங்கினான். 46 வருடங்களின் பின்னரே அந்த வேலை முடிந்தது. யோவான் 2ஆம் அதிகாரம் 20 இதை வாசிக்கலாம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் இருந்த இந்த தேவாலயம் இந்த ஏரோதுவால் கட்டப்பட்டது. ரோம அரசாங்கத்தின் கழுகு கொடியை பொன்னால் செய்து தேவாலய வாசலில் வைத்தது நிமித்தம் யூதர் கலகம் பண்ணினார்கள். கிமு 4 ஏரோது மரித்தான். ஏரோது அர்கலாயு கிமு 4 முதல் கிபி 6 வரை தேசாதிபதியாயிருந்தான். அக்காலத்தில் ஒவ்வொரு பஸ்கா பண்டிகை வேளையிலும் கலகங்கள் உண்டாகி அநேக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். கிபி 26 முதல் 37 பொந்தியு பிலாத்து தேசாதிபதியாயிருந்த காலத்தில் இயேசு சிலுவையில் அறையுண்டு கொலை செய்யப்பட்டார். கிபி 66 யூதர்கள் ரோம அரசாட்சிக்கு விரோதமாக எழும்பினது நிமித்தம்
ரோம பட்டாளங்கள் வந்து எருசலேமை முற்றுகையிட்டு கைப்பற்றின. பின்பு கிபி 70 தீத்து என்னும் சேனாதிபதி எருசலேமை முற்றாய் சுட்டெரித்து அழித்தான். அதன் பின் 60 வருடம் அமைதலாயிருந்தது. கிபி 132 யூதருடைய கடைசி கழகம் பார்கொச்சா என்பவனால் ஏற்பட்டது. ஆதிரியன் என்னும் ரோம ராயன் அதை கீழ்ப்படுத்தின பின் தேவாலயம் இருந்த இடத்தில் ஒரு விக்கிரக கோயிலை கட்டினதோடு யூதர் எல்லாரையும் துரத்துவிட்டான். கிபி 132 யூதருடைய கடைசி கழகம் பார்கொச்சா என்பவனால் ஏற்பட்டது. ஆதிரியன் என்னும் ரோம ராயன் அதை கீழ்ப்படுத்தின பின் தேவாலயம் இருந்த இடத்தில் ஜூபிட்டருக்கு ஒரு கோயிலை கட்டினதோடு யூதர் எல்லாரையும் துரத்திவிட்டான். பின்பு ஆதிரியன் ஒரு கோயிலை கட்டி தன்னுடைய சொரூபத்தை அதற்குள் நிறுத்தினான். கிபி 33 கான்ஸ்டான்டைன் ராயனாக வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவிக்கொண்டு எருசலேமில் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் ஒரு கோயிலை கட்டுவித்தான். யூதரும் அநேக கட்டுமானங்களை அப்பொழுது எழுப்பினார்கள். ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகளாக இப்படி நடந்த பின் கிபி 614 பெர்சியர் மறுபடியும் யூதரை துன்புறுத்தினார்கள். பரிசுத்த கட்டடங்களையும் அழித்தார்கள். கிபி 637 காலிப் ஓமார் என்பவன் முகமதியரோடு வந்து எருசலேமை கைப்பற்றினான். கிபி 691 அப்துல் மலிக் என்பவன் தேவாலயம் இருந்த இடத்திலேயே ஒரு பள்ளிவாசலை கட்டி அதற்கு ஓமார் பள்ளி என்று பெயரிட்டான். இப்போதும் அது இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் தயவோடு நடத்தினார்கள். கிபி 1099 சிலுவை வீரர்கள் எருசலேமை கைப்பற்றி 88 வருடம் ஆளுகை செய்தார்கள். அவர்கள் அநேக கோயில்களை எழுப்பி வேறு சீர்திருத்தங்களையும் செய்தார்கள். கிபி 1192 எகிப்தியனாகிய சலாதீன் எருசலேமை கைப்பற்றினான். கிபி 1229 ஜெர்மனி தேசத்து ஃப்ரெட்ரிக் சமாதான உடன்படிக்கை செய்து எருசலேமில் கோயில் கட்டினான். கிபி 1517 துருக்கர் எனப்பட்ட ஒட்டமான் ட்ரக்ஸ் எருசலேமை தங்கள் வசமாக்கி அநேக சீர்திருத்தங்கள் செய்தார்கள். சுலைமான் என்பவன் மதில்களை கட்டி பட்டணத்தை சீர்படுத்தினான். இப்பொழுது இருக்கும் மதில் அவனால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எருசலேம் கிபி 1517 தொடங்கி துருக்கியருடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கும்போது கிபி 1914 முதலாம் உலக மகா யுத்தம் தொடங்கிற்று. கிபி 1917 ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரிட்டானிய சேனாதிபதி அலன்வி என்பவன் எருசலேமை கைப்பற்றினான். யுத்தம் முடிந்தபின் உலக ஐக்கிய சங்கம் எருசலேமை பிரிட்டானியரின் ஏகபத்தியத்துக்குள் வைத்தது. அதன் பின் யூதர் பல தேசங்களிலுமிருந்து வந்து அங்கே குடியேறினார்கள். கிபி 1948 யூதருக்கும் அரபியருக்கும் இடையில் தேசம் பிரிக்கப்பட்ட போது பழைய நகரம் முழுவதும் யோர்தான் ராஜ்யத்தை சேர்ந்தது. சீயோன் மலையும் வேறு சில இடங்களும் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டன. யூதர் சுயாதீனம் பெற்று தங்கள் அரசாட்சியை தொடங்கினார்கள். இஸ்ரவேல் அரசு என்று பெயர் வைத்து இஸ்ரவேலின் அரசு என்று பெயர் வைத்து எருசலேமை தலைநகராக்கினார்கள். அநேக கட்டுமானங்களை எழுப்பி வீடு வாசல்களை கட்டி எருசலேமை ஒரு விசேஷித்த பட்டணமாக்கினார்கள். ஆனாலும் அவர்களை சுற்றி இருக்கிற அரபியர் அவர்களை விரோதித்து அவர்கள் தேசத்தை இல்லாமற் பண்ணவே நோக்கமாயிருந்தார்கள். கிபி 1967 கிபி 1967 ஆண்டு எகிப்து தேசத்து தலைவன் நாசர் என்பவன் மற்ற அரபிய தேசங்களை சேர்த்து கொண்டு இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்யும் நோக்கத்தோடு அகபா குடா கடலை இஸ்ரவேலர் உபயோகிக்க கூடாதென்று கட்டளை பிறப்பித்தான். உடனே யுத்தம் தொடங்கி இஸ்ரவேலர் சத்துருக்களை தோற்கடித்து எருசலேம், பெத்லகேம், எரிகோ பட்டணங்களையும் யோர்தான், சீனாய் தேசங்களின் பகுதிகளையும் 6 நாட்களில் கைப்பற்றினார்கள். அப்பொழுது உலக ஐக்கிய சங்கத்தார் அமெரிக்காவில் கூடி யுத்தத்தை நிறுத்தினார்கள். ஆனாலும் சமாதானம் உண்டாகவில்லை. 1967 வருடம் இஸ்ரவேல் சேனாதிபதி தயான் புலம்பல் மதில் அருகே நின்று கொண்டு, நாம் இப்போது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துவிட்டோம், இதை இனி நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறினார். பிரதம மந்திரி எஸ்கோலும் அதை ஆதரித்தார். மறுநாள் 19 ஆண்டுகளாக யோர்தானுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவே நின்ற தடுப்புச் சுவர் தகர்க்கப்பட்டது. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் மட்டும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று நமது ஆண்டவர் கூறியபடி எருசலேம் திரும்பவும் யூதர் வசமாயிற்று. எருசலேமின் அழிவை பற்றி இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரங்களில் கூறியிருக்கிறார். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 சொல்லுகிறார். இவ்வுலக எருசலேம் யூதருடைய வரலாற்றுக்குரியது. ஆனால் மேலான எருசலேம் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களுக்கு உரியது. அதிலே கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள், யூதரோ புற இன மக்களோ எல்லாருக்கும் சுயாதீனம் உண்டு, அதாவது விடுதலை உண்டு, சுதந்திரம் உண்டு. நீங்களும் நானும் அந்த மேலான பரம எருசலேமாகிய பரலோக வாழ்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த பூமிக்குரிய எருசலேம் எவ்வளவோ பெயர் பெற்றிருந்தாலும் யூதர் எல்லாரும் அந்த எருசலேமை தங்களுக்கு உயிர் போல நினைத்தார்கள். ஆனால் தேவாலயத்திலும் பெரியவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னபோது அந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அதற்குரிய பலனை தங்கள் வாழ்க்கையில் இன்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும் என்று நாம் விசுவாசிப்போம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம். அந்த எருசலேம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த மேசியாவை அறிந்து கொள்ளட்டும், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய மேலான கிருபையினாலே நாம் யாவரும் அந்த மேலான எருசலேம் ஆகிய பரலோக வாழ்வில் நுழைவதற்கான கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்களும் நானும் பாக்கியமுள்ள ஜனங்கள். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமேன்.